விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பேர் வச்சுட்டாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன பேசுறாங்கன்னா வந்து விஜய் அரசியல் வந்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விஜய் அரசியல் வந்தது சீமான் அவர்களுக்கு லாபமா நஷ்டமா? இல்லை, முதல்ல விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து ஒரு லெட்டர் பேடை கொடுத்துட்டு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வர்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே, உலக ஹிஸ்ட்ரியிலேயே நல்ல அரசியலுக்கு வரப்போறன்னு ஒரு லெட்டர் பேடை கொடுத்துட்டு 2 வருஷம் வேடிக்கை பார்க்கறது தான் விஜய். தன்னால் முயன்ற ஒரு உதவிகளை செஞ்சு அது விஜயோட பேர் வச்சு அது விஜய் செஞ்ச மாதிரி நீங்கள் கட்டமைக்கிறீங்க. அது முதல்ல தவறு. ஃபர்ஸ்ட் அப்ப அது விஜய் பண்ணல. விஜய் அவர் நேரடியாக பணத்தை செலவு பண்ணி இதுவரை எந்த விழாவும் பண்ணல, எந்த உதவியும் பண்ணல. இது நேரடியாகவே சொல்கிறேன். விஜய் அவர்களை சீமானோட ஒப்பிடுறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் வேற, விஜய் வேற. விஜய் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன். நீங்க சீமான் எடுத்துக்கினா சீமான் ரொம்ப அடிமட்டத்துல இருந்து அரசியலுக்கு வந்தவர். சீமான் அவர்கள் எந்த காலத்திலும் இங்க அரசியலில் வெற்றி பெறவே முடியாது. அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் என்றைக்கு வந்து அவர் கொள்கை வச்சிருக்காரு, நான் வந்து தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. விஜய்க்கும் திரு சீமான் அவர்களுக்கும் பெரிய டிஃபரெண்ட்னா, சீமான் அவர்கள் வந்து தன் பேச்சை மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு நீ கூட்டத்தை கூடுறாரு. ஆனா விஜய் வந்து பேசவே மாட்டார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து மக்களிடையே வந்து ரொம்ப பரபரப்பா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பேர் வச்சுட்டாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன பேசுறாங்கன்னா வந்து விஜய் அரசியல் வந்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விஜய் அரசியல் வந்தது சீமான் அவர்களுக்கு லாபமா நஷ்டமா? இல்லை, முதல்ல விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து ஒரு லெட்டர் பேடை கொடுத்துட்டு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வர்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடாதும் கிடையாது. அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னால் எவ்வளோ நடிகர் கடைசி நேரத்தில் பெல்ட்டி அடிச்சவங்களாம் பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து இப்போ இல்லைன்னா எப்போன்னு சொல்லிட்டு போன நடிகர்லாம் மறுநாள் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் வர முடியலங்க, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் இருக்குது. 2 வருடங்களில் என்ன மாற்றங்கள் வேணால் வரும் தமிழ்நாட்டில். முதல்ல விஜய் அவர்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே வரணும். சும்மா வந்து நான் படம்லாம் நடிச்சிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், எங்கள் வீட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ பாத்திரம்லாம் ஒதுங்கி வச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு இன்னைக்கு வந்து உலகம் வந்து நம்ம கையில் செல்ஃபோன் மூலம் வந்துருச்சு. மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. நிமிடத்துக்கு நிமிடம் வந்து அரசியல் ட்ரெண்டு மாறுது, நிமிடத்துக்கு நிமிடம் சினிமா மாறுது, நிமிடத்துக்கு மனிதர்களே மாறுறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு மனிதநேய மனிதர்கள் நிறைய பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு அன்பு பாசத்தை நோக்கிலாம் இந்த சமுதாயம் நகர்தானா அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டா உள்ளே வரணும், ஃபுல் ஃப்ளெட்ஜாக அடிக்கணும், ஜெயிக்கிறோ தோற்கிறோ மேலே போகணும். எல்லாருமே அப்படிதான் வந்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே, உலக ஹிஸ்ட்ரியிலேயே நல்ல அரசியலுக்கு வரப்போறன்னு ஒரு லெட்டர் பேடை கொடுத்துட்டு 2 வருஷம் வேடிக்கை பார்க்கறது தான் விஜய். அதனால வந்து நீங்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வருவாருன்றதை நான் எப்போ ஏற்றுப்பேன்னா, அவர் களத்துல வந்து பணியாற்றி தேர்தலில் நின்று வென்றெடுத்தான். ஏன்னா நேற்று கூட வந்து விஷால் அவரு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு என்ன களப்பணி ஆற்றல, இப்ப தூத்துக்குடி மக்கள், திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களை போய் பார்த்து மக்களுக்கு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. மாணவர்களுக்கான வந்து இரவு நேர விடுதி, படிக்கிறதுக்கு டியூஷனுக்கான விடுதிகள் திறக்க போறாரு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல யார் ஒரு அரசியலுக்கு வரவங்க என்ன பண்ணணும்? விஜய் அவர்கள் வந்ததுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. விஜய் அவர்கள் வந்ததுல தப்பு நான் சொல்ல. ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணா அரசியலுக்கு வரலாம். கண்ட கழுதெல்லாம் அரசியல் இங்கே வந்துட்டு இருக்கப்ப விஜய் வருதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது பற்றி மேட்டர் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் 38 மாவட்டத்தில் ஏதோ ஒரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்ட தலைவர் வந்து தன்னால் முயன்ற ஒரு உதவிகளை செஞ்சு அது விஜயோட பேர் வச்சு அது விஜய் செஞ்ச மாதிரி நீங்கள் கட்டமைக்கிறீங்க. அது முதல்ல தவறு. ஃபர்ஸ்ட் அப்ப அது விஜய் பண்ணல. விஜய் அவர் நேரடியாக பணத்தை செலவு பண்ணி இதுவரை எந்த விழாவும் பண்ணல, எந்த உதவியும் பண்ணல. இது நேரடியாகவே சொல்கிறேன். இப்போ நாங்கள் இலவச நூலகம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விஜய் வந்து பேங்க்லேருந்து டிராஃப்ட் பண்ணி இந்தாப்பா 2 கோடி ரூபா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து, எஸ்பி அக்கௌண்ட்லேருந்தோ கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து 2 கோடி ரூபா ட்ராப் பண்ணி புஷியானந்திட்ட கொடுத்து 2 கோடி ரூபா கொடுத்து விஜய் நூலகம் போட்டு புக்ஸ்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரா? இல்லை. டெய்லி சாப்பாடு போடுறோம், நாங்கள் வந்து கொரோனாவில் சாப்பாடு போட்டோம், சண்டே சாப்பாடு போட்டோம், மண்டே சாப்பாடு போட்டோம்னு சொல்கிறப்ப இல்லை நீங்களாம் வந்து சாப்பாடு போடக்கூடாது, இந்தாங்க எவ்வளோ பணமோ நாங்கள் கொடுத்துறோம், இதுலேருந்து தான் நீங்கள் சாப்பாடு போடணும் விஜய் சொல்லியிருக்காரா?
இல்லை. இரவு நேரம் டியூஷன் எடுக்கிறப்ப உங்களை மாதிரி ஒரு ஆர்வ கோளாறு ஒருத்தர் இருக்காங்க. சார் நான் வந்து இப்போ பசங்களுக்குலாம் டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார், உங்கள் பேரோட செஞ்சால் நல்லா செய், காசா பணமா, இரவு நேர பாடசாலை, விஜய் இரவு நேர பாடசாலை அப்படின்னு போட்டு அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறப்ப ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறு ரசிகர்களாக செய்கிற விஷயத்தை விஜய் பேரை கொண்டு செய்யணும்னா அதை நீங்கள் விஜய் வந்து இவர் செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத எந்த விதத்தில் விஜய் அவர்களை சீமானோட ஒப்பிடுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம முன்னாடி சொன்ன பதிவு தாங்க. சீமான் வேற, விஜய் வேறங்க. சீமான் வந்து இன்னைக்கு 58 வயதை கடந்தவர், இளைஞர் கிடையாது. அவர் கொஞ்சம் ஜிம்மிங்கெல்லாம் போயிட்டு அப்படி உடம்பு வச்சுக்கிறார். அவர் 58 வயதை கடந்தவர். விஜய்க்கு கிட்டத்தட்ட எங்கள் வயது தான் 48 வயது தான் விஜய்க்கு. சீமானுக்கும் விஜய்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. விஜய் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், 2-3 வீடை விற்று தான் அவர் நாளைய திருப்பி ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி என்னமோ கஷ்டப்பட்டு விக்ரமன் சார் காலை பிடிச்சி விஜயகாந்த் சார் காலை செந்தூர பாண்டில் பிடிச்சி அவர் ஒரு ஹீரோவாக்கி இன்னைக்கு பெரிய லெவலாக வரப்ப கரெக்டாக பழம் பறித்து அந்த படத்துக்கான அந்த தன்மையை எடுக்கிறப்ப தான் புசியானது உள்ள பூந்து அந்த படத்தை திருடி ஓட்டார். அவர் இன்னைக்கு எஸ்எஸ்சி நட்டாத்தில் இருக்கிறார், கேஸை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் சீமான் எடுத்துக்கினா சீமான் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து அரசியலுக்கு வந்தவர். ரொம்ப கூட ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் வந்து இப்போ பள்ளி படிப்பு விளையாங்குள்ள அரணையூர்லேருந்து ஓடி வந்து இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிவண்ணன்ட்ட சேர்ந்து பாரதிராஜா செட்டில் கொஞ்சம் பணி புரிஞ்சு சின்ன சின்ன வேலைகள் பண்ணி முதல் படம் ஃப்ளாப் ஆகி, 2வது படம் ஃப்ளாப் ஆகி, 3வது படம் தம்பி படம் ஓரளவு மக்கள் பிரசித்தி பெற்று ஓடி ஓரளவு செட்டில் ஆகி இன்றைக்கு அவருனாலும் ஒரு ரூட்டு தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு ரூட்டை பிடிச்சி அவர் போகிறார். இவர் வந்து பானுதி சிப்ளஸ் போன படத்துலேயே நடிச்சுட்டு கேரனை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. இவர் வந்து ரொம்ப பேஸ்லேருந்து வந்தார். ஸோ அடிமக்களுடைய வழிகள் என்ன, அந்த பிரச்சனை என்னன்னு இவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனாக சொல்லணும்னா, ஏன்னா ஒரு மனித இப்போ நான் வந்து மோடிஜி அவர்களுக்கு முன்னாடி கூட இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். தன்னுடைய தாய் வந்து விறகு அடுப்பில் கஷ்டப்படுறாங்க தான் அவங்க உஜ்வாலா திட்டம் ஆரம்பித்தாங்க. தன் தாய் வந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து கழிப்பிடம் போகிறது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தூய்மை இந்திய திட்டம் எப்படி தன் வீட்டிலேருந்தே திட்டங்களை எப்படி மோடிஜி கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி திரு சீமானவர்கள்லாம் பேஸ்லேருந்து வந்தாங்க. பட் இவங்களாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சேலஞ்சையுமே பண்ணாம அப்படியே தாவி 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 வந்து ஹீரோ ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு கம்பாரிசன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா. ரெண்டாவதுனா விஜய் வந்து நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க விஜய் வந்து சும்மா ஜென்ரலா அறிக்கை கொடுத்துட்டு விட்டுட்டாருன்னு. விஜய் அறிக்கை மட்டும் கொடுக்கல, அவர் நிறைய பேரை அதுல கேலி பண்ணியிருக்காரு, தாக்கியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போம் டிஎம்கே தாக்குறாரு. அப்புறம் வந்து நாங்கள் அரசியலுக்கு வர்றது வந்து பொழுதுபோக்குக்கு வரல, சேவை செய்ய வந்திருக்கோம். அரசியல் வந்து பொழுதுபோக்குல சேவை செய்யணும், அதெல்லாம் நாங்கள் படங்கள் நடிக்க மாட்டோம். அரசியலுடைய நீளத்தை மட்டும் தான் நீங்கள் உயரத்தை மட்டும் தான் பார்த்தீங்க, நான் நீளம் அகலத்தெல்லாம் நான் பார்ப்பேன். அப்போ சேவை தான் ஆற்றவர்னு தவிர வந்து படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மறைமுகமாக மக்கள் நீதி கட்சின்னு வந்த திரு கமலஹாசன் அவரை தாக்குறாரு. எண்ணி துணிய கர்மம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாரு. அப்படின்னா இப்போ வரலன்னா எப்பன்னு சொல்லி ரஜினி அப்போ சொன்னார், எண்ணி துணிவு நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், ரஜினி மாதிரி நான் கிடையாது, நான் வந்துருவேன் அப்படின்னு அவரையும் தாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுல ஒரு ஸ்டார் வேலியா இருக்கவங்களை எல்லாரையும் தாக்கி தான் அந்த லெட்டர் இருக்கு. தமிழ் தேசியம் தமிழக வெற்றி கழகம் சொல்லி ஆறுப்ப இக்க விட்டுட்டார். அது நிறைய பேர் கூட சொல்றாங்க, நீங்க வந்து இக்க சேர்க்கறாங்க, அதுக்கு என்ன பதில் இது வரைக்கும் சொல்லலை. அதை வந்து தமிழ் தேசியம் சம்பந்தமான சீமான்களையும் மறைமுகமா சொல்றது. அப்ப சீமான் அவர்கள் எந்த காலத்திலும் இங்க அரசியலில் வெற்றி பெறவே முடியாது, அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் என்றைக்கு வந்து அவர் கொள்கை வச்சிருக்காரு, நான் வந்து தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. தனிச்சு நிற்கிறது அவர் ஒரு கொள்கையில் அவர் இருக்கார், மாற்றல. ஆனால் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. 2ஆம் கட்ட தலைவரில் அவர் உருவாக்கல. நேற்று வரையும் பெரியாரை பற்றி பேசுகிறவர் மறுநாள் வந்து நான் வந்து திருச்செந்தூர் முருகன் தான் என் பாட்டேன், இவங்க முப்பாட்டேன்னு சொல்லி தன்னுடைய தேவியை கொண்டு மாறுறாரு. எல்லா இடத்துலையும் கோவப்படுறாரு. தன்னுடைய தொண்டர்களை டெஸ்ட் டியூப் பேபி மாரி வச்சுக்கிறார். ஒரு தேர்தலையும் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு தொகுதியில் நிற்க வச்சு அவங்க பணத்தை இழக்க வச்சு அவங்க எதிர்காலத்தையே பாழாக்குறாரு. இல்லை சார், இந்த விஷயம்ல வந்துட்டு சீமான் அவர்கள் மட்டும்தான் நினைச்ச நேரத்தில் நினைச்சு பேசுறாரா, மாற்றி பேசுறாரா? மற்ற யாரும் எதுவும் பண்ணலையா? இல்ல சீமான் எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களா? இல்ல பர்ஃபெக்ஷனுக்காக சொல்ல வரலங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சீமான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப 10 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சார். சீமான் கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்தவர்கள் இப்ப யார் சீமானோட இருக்காரு? யார் இருக்கு? கல்யாண சுந்தரம் இல்லை, ராஜீவ்காந்தி இல்லை, சாகுல் அஹமது இல்லை, கிட்டத்தட்ட நேற்று கூட புகழ் போயிட்டாரு, ஆவல் கணேசன் இல்லை. நான் லிஸ்ட் அவுட் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட சீமானவர்களோட கட்சி ஆரம்பிக்கிறப்ப இருந்த எல்லா நண்பர்களும் எனக்கு தெரியும். அவங்களாம் இன்னைக்கு யாருமே இல்லை. செகண்ட் லைன் லீடர்ஷிப்பே சீமான்ட்ட கிடையாது.
தன்னை எதிர்த்து ஒருத்தர் பேசினாங்கன்னா உடனே தூக்கிடுறாரு. சரிங்களா? இப்போ அவங்க கட்சியின் மேல் கூட என்னை விசாரணை போட்டுக்கிறாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் போயிருக்காங்க. விடுதலை புலிலேருந்து பணம் பெறதா போயிருக்கு. யூடியூப்ல வந்து கள்ள துப்பாக்கிலாம் தயாரிக்கிற மாதிரி இருக்கவங்களாம் விடுதலை புலிகளோட தொடர்பு வச்சிருக்காங்க. அதுக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொடர்புகள்லாம் என்னை சொல்லு. இது விசாரணை முடிவு தான் தெரியும். இன்னைக்கு என்னையோட ஆபீஸ்க்கு எல்லாம் போய் ஆஜராயிருக்காங்க. நானே போய் ஆஜராகிறேன்றாரு. அது அவங்களுக்கு அதுவும் ஒரு சர்க்கிள் தான் சொல்லுவேன். அப்ப ஒரு கட்சி நீங்க இருந்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய கொள்கைகளையோ உங்க கட்சியினுக்கான நிர்வாகிகளோ உங்கள் கட்சியை நம்பி வாக்களித்தவர்களோ நீங்க எதனா செய்யணும்னா உங்ககிட்ட என்ன வேணும்? அதிகாரம் வேணும். நான் அதிகாரத்தையே கைப்பற்ற மாட்டேன், கத்தி வச்சு எல்லா சூழலையும் சொல்லட்டுவேன். இந்த பக்கம் பிஜேபியை சொல்லட்டுவேன், இந்த பக்கம் டிஎம்கே சொல்லட்டுவேன், இந்த பக்கம் ஏடிஎம்கே சொல்லட்டுவேன், கம்யூனிஸ்டை சொல்லட்டுவேன், தமிழர் வாழ்முறை கட்சியை சொல்லட்டுவேன், கொங்கு வேசன் சொல்லட்டுவேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சொல்லட்டுவேன், மனிதநேய மக்கள் கட்சியை சொல்லட்டுவேன். சும்மா கம்பு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்போ சொல்யூஷன் வரும்? ரெண்டாவது அதிகாரம் கைப்பற்றினாதான் உங்களுக்கு வந்து தீர்வு வரும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நடப்பு அரசியல்ல கத்தி சொல்லிட்டுக்கிட்டதே வேணுமா, தீர்வு வேணுமா? அப்ப தீர்வு வேணும்னா ஏதாவது அரசியல் கட்சிகளோட நீங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்ல. ஒன்று நீங்கள் என்ன இன்னைக்கு நான் முன்னாடி டெஸ்ட்டுக்கு இந்த குரங்குங்களுக்கு ஊசி போடுற மாதிரி இவருடைய கட்சி சார்ந்த எல்லா நிர்வாகிகளும் குரங்குகளுக்கு ஊசி போடுற மாதிரி தான் அவர் பண்றாரு. இப்போ மினிமம் சொல்றேன், இப்போ ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு அவர் வந்து 50-40 சீட் நிக்க போறான்றார். 20 பெண்கள் 20 ஆண்கள் சொல்லிட்டார். மாற்று இல்லையா? இந்த 20 பெண்கள் 20 ஆண்கள் நிக்கிறாங்க. அந்த 20 பெண்கள்ல குறைந்தபட்சம் அந்த எம்பி எலெக்ஷன்ல 10 to 20 லட்சம் செலவு பண்ணுவாங்களா இல்லையா? நான் சொல்ல ரொம்ப குறைந்தபட்சம் சொல்றேன். இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேலாம் 100 கோடி செலவு பண்ண தயாராகிறாங்க. குறைந்தபட்சம் போஸ்டர் அடிக்கிறது, வாகனங்கள் வேணும், கண்டிப்பா ஒளிப்பெருக்கி மூலம் உங்களுக்கு சொல்லணும், பதாகைகள் வேணும், பேம்ப்ளெட்ஸ் வேணும். இதெல்லாம் பண்ணி நீங்க நகர்றதுக்கு குறைந்தபட்சம் 10 to 20 லட்சம் செலவாகுமா இல்லையா? அந்த 10 லட்சம் 20 லட்சம் சீமான் கொடுக்குறாரா? அந்த 10 லட்சம் 20 லட்சம் வந்து அந்த அந்த தங்கைமார்களும், அந்த 10 லட்சம் 20 லட்சம் வந்து அந்த போட்டியிடுற ஆண்களான அண்ணன்மார்களும் வந்து சொந்த காசுலயோ கடன் வாங்கி தானே பண்றாங்க. தெரிஞ்சதானே அந்த காசை கீழே போடுறாங்க. அப்ப இவங்களாம் டெஸ்ட் குரங்க வச்சு ஊசி போட்டு டெஸ்ட் பண்றாரா? நீங்களா டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, தோத்து தானே வரீங்க, நாம தோப்போம், வாங்க வென்றெடுக்கலாம், அடுத்த வாடி வென்றெடுக்கலாம்னா வாரம் வரதுல எப்படி அவங்க தோத்துட்டு வருவாங்கன்னு சொல்றீங்க? வாரம் எலெக்ஷன் வராது. 5 வருஷத்துக்கு ஒரு வாடி தான் எலெக்ஷன். ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்கன்னா ஜெயிச்சா அவங்களுடைய கட்சியினுடைய திறமைங்க. நான் சொல்றது இதனால் வரையும் அவங்க கொள்கை பிடிப்புக்கு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து தனிச்சு நிப்போம், ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் தனிச்சுன்னா அவங்க தோத்து போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, நீங்க தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்க அடுத்த கொடுத்தங்க. கட்சியை கட்டமைப்பு வந்து நீங்க பிரசன்டேஷனா வளர்க்குறீங்களா, அதற்கு இந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியா நீங்க உதவி செய்யப்ப, இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாருக்கிட்டையும் காசு வாங்காம இருக்கிறது நல்லது தானே. நான் பணத்தை கொடுத்து நீ இதை பண்ணுன்னு சொல்லாம இருக்கிறது நல்லது. நான் அது உள்ளே வரலங்க. நீங்க உங்க கொள்கை தமிழ் தேசியம் பேசுறீங்களா? தமிழ் தேசியம் பேசுற ஈழத்தமிழ் பிரச்சனை பேசுறீங்க, தமிழ் தேசியம் பேசுறீங்க, அருந்ததியை தப்பா பேசுறீங்க, முஸ்லீம் சகோதரர்லாம் சாத்தான் பிள்ளைங்க பேசுறீங்க, உங்களுக்கான ஒரு தமிழ் தேசிய கொள்கையை வச்சிருக்கீங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக்குவீங்க. எல்லாமே அவங்களோட கொள்கை, அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நாங்க மதிக்கிறோம், அது அவங்க கட்சி சார். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும்ல. நான் அதிகாரமே பண்ண மாட்டேன். சீமானவர்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு நல்ல வசதி என்னன்னா, அவர் எந்த செயல்பானா கம்பு சுத்தலாம். ஏன்னா அவர் யாருமே தனிச்சு நிக்கிறதுனால. இப்போ அவர் கூட்டணி, இப்போ டிஎம்கே கூட்டணி 13 பேர்ல அவர் ஒருத்தர் தான் டிஎம்கே எடுத்து பேச முடியாது. இன்னைக்கு வேல்முருகன், கோல்கேட் வேல்முருகன் வாய்மொழி மௌனமா இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து தோழமை சுடுதல் சொல்லிட்டு மௌனமா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான போராட்ட காலத்தையே முன் வைக்கிறாங்க. சுதந்திர பாண்டியன் மூலம் தான் போராட்டம் நடக்குது, அவங்க வாய்மொழி மௌனமா இருக்காங்க. ஜவஹர்லால் வந்து எங்களுடைய ஆட்கள்லாம் முஸ்லீம் சகோதரர்லாம் நீங்க ஜெயில வந்து விடுதலை பண்ணல எங்களை அப்படின்னு சொல்லி திட்டவும் முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம அவங்க வாய்மொழி மௌனமா இருக்கிறாங்க. கொங்கு ஈஸ்வரன் கட்சிக்கு வந்து கலப்பு திறமெல்லாம் வருது, ஜாதிய படுகொலை வருது, அதுக்கு வந்து இவங்க ஒரு ஆணைய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும்னு கேட்டா பண்ண மாட்டேன்றாங்க, அவர் வாய்மொழி மௌனமா இருக்காரு. இப்ப நான் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே போவேன். காங்கிரஸ் என்னைக்குமே கிடையாது, இங்க சும்மா கை சனம் தான். அவங்க முக்காவாசி திமுக காரங்க தான். காங்கிரஸ் இந்த லிஸ்ட்ல கொண்டே வரக்கூடாது. அவங்க வந்து பேர் தான் காங்கிரஸ், ஆனா எல்லாம் திமுக காரங்க தான். கைக்கு தான் நிற்பாங்க, ஆனா எல்லாம் திமுக காரங்க தான். ஸோ அவங்க இந்த லிஸ்ட்லேயே கொண்டு வர மாட்டாங்க. அப்ப அவங்களாம் மௌனமா இருக்காங்கல்ல. இப்ப காங்கிரஸ் இருக்கக்கூடிய, இப்போ உங்களுக்கு சொல்ல வந்து விட்டேன், நாம் தமிழரை சேர்ந்தவர் போன எலெக்ஷன்ல 2014 எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 நடந்துச்சா? அப்ப நாம் தமிழரை சேர்ந்த 40 தம்பிமார்களும் தங்கைமார்களும் நின்றுப்பாங்கல்ல. அந்த 40 பேர்ல இப்ப 40 பேர்ல எத்தனை பேர் வராங்க நீங்க பாருங்க. ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த 40 பேர் வாங்கின கடனை இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருப்பான்.
அவன் வீட்டை வச்சு வாங்கியிருப்பான், காட்டை வச்சு வாங்கியிருப்பான், மாடை வித்திருப்பான், ஆடை வித்துட்டு ஏதோ ஒரு மினிமம் நான் சொல்றேன், அவன் 10 கோடி செலவு பண்றான், 20 கோடி செலவு பண்றான்னு சொல்ல. இன்னைக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் கடன் தானங்க. கண்டிப்பா கண்டிப்பா கடன். திடீர்னு நீங்க சீட்டு குடுத்துட்டீங்க, உங்களால எதுவும் பண்ண முடியல, ஏதோ ஒன்று போட்டாங்க அங்க புரட்டி வாங்குறப்ப இன்னைக்கு எனக்கு தெரியும் நண்பர்கள், நானும் எலெக்ஷன் நின்றுருக்கேன், எனக்கு தெரியும் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்தை இருந்து கடனை கட்டிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி இப்ப இவங்க இந்த குரங்குலாம் ஊசி போட்டு டெஸ்ட் பண்ற மாதிரி இப்ப இந்த 40 பேர் வச்சு டெஸ்ட் பண்றாரு. இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அதுதான் நான் இப்ப சொன்னேன், வாரம் வரதில்லை எலெக்ஷன் இல்லை. எலெக்ஷன்றது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். நீங்கள் என்னென்ன நினைச்சீங்களோ, தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றி அமைக்க போறோம், தமிழ்நாட்டை நாங்கள் வந்து புது மாநிலமாக ஆக்க போறோம், சிங்கப்பூர் மாதிரி நான் ஆகி காட்டுறோம், 10 நிமிஷம் கூட இலங்கை தீர்வு நான் பண்ணித்தரேன், இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் முதல் பேஸ் என்ன? அதிகாரத்தை கைப்பற்றணும். நீங்கள் வந்து முரட்டு பிடிவாதமா நாங்கள் கூட்டணியில் நாங்கள் வந்து மக்கள் நீதி மையம் மாதிரி வந்து தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய் சேர மாட்டோம், நாங்கள் வந்து அந்த கொட்டையில் போய் விட மாட்டோம், நாங்கள் தனிச்சு நிற்போன்றதும் கொள்கைகளை பாராட்டுறோம். ஆனால் இந்த கொள்கைகள் பாராட்டுற அளவுக்கு அந்த டியூரேஷன் தாங்குற அளவுக்கு உங்களுக்கு தொண்டர்களுக்கான பணபலம் இருக்கிறதா? இல்லைல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் தன் பணத்தை இழக்கிறாங்கல்ல. அதனால தான் சொன்னேன், அவர் வந்து 10-12 வருஷங்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் கூட இருந்தவர் ஒருத்தர் கூட இன்னைக்கு கூட இல்லாத ரீசன் இதான். அப்போ வந்து இன்னும் நீங்கள் வந்து பக்குவப்படணும். அதாவது ஆர்வ மிகுதியால் வந்து மற்ற முஸ்லீம் சகோதரர்கள் வந்து சாத்தான் பிள்ளைகள் சொல்றது ஓட்டளிச்சதுனால அருந்ததி சமுதாயத்தை பற்றி இழிவா பேச, இதெல்லாம் ஆர்வ மிகுதியா பேசுறது. நம்ம பின்னாடி இளைஞர்கள் கூடுறாங்கன்றது நம்ம ஏற்றுக்கொள்றோம், அவங்க பின்னாடி வந்து மக்கள் கூடுறாங்க ஏற்றுக்கொள்றோம். அது ஓட்டா மாறுமான்னு தெரியல, 7% ஓட்டு வாங்குறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். பணம் கொடுக்காம நாங்க ஓட்டு வாங்குறோன்றதை ஏற்றுக்கொள்றோம். பணம் செலவழிக்காம கூட்டத்தை கொண்டு வரணும், அந்த வசீகரம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றோம். ஆனால் விஜய்க்கும் திரு சீமான் அவர்களுக்கும் பெரிய டிஃபரெண்ட். சீமான் அவர்கள் வந்து தன் பேச்சை மட்டுமே மூலதனமா வைத்து கொண்டு நீ கூட்டத்தை கூடுறாரு. ஆனா விஜய் வந்து பேசவே மாட்டார். இல்ல எழுதி குத்தா ஒரு குட்டி கதையை பேசுவாரு. கேரளா விட்டு கேரளானா 234 தொகுதியோட இண்டு புண்டு சந்து முந்தெல்லாம் நீங்க போகணும். 38 தொகுதியில 4 மணி நேரம் கால்களுக்கு நின்று நீங்க பேசணும், கொண்ட கழிய கத்தணும். கண்டிப்பா கத்திட்டு வீட்டுக்கு போய் மறுநாளே அதுக்கு எதிர்ப்பலையை போட்டு உங்களுக்கு கிளின்னு ஒருத்தர் கிழிச்சிட்டு இருப்பான், அவனுக்கு மறுநாள் பதில் சொல்லணும். கீழே பிரஸ் மீட் அட்டன் பண்ணணும். சாப்பாடு கிடைக்காது, சோறு கிடைக்காது, நாய் பயா சுத்தணும். அரசியல்னா ஈஸியா? இன்னைக்கு வந்து சீமான் அவர்களும் எதுனா கம்பேர் பண்றப்ப, சீமான் வந்து இளையாங்குடலுக்கு அரணையூர்ன்ற ஒரு சின்ன ஊர்ல இருந்து சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு சத்துணவு சாப்பிட்டு சினிமாவில் அடிபட்டு மிதிப்பட்டு நுதிப்பட்டு இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். பட் இவருக்கு அது கிடையவே கிடையாது. இவர் கொஞ்ச நேரம் ஏசியல்னா டொபு நீர் ஊந்துருவாரு. சரிங்களா? இன்னைக்கு 60 வயது 58 வயது சீமானையும் 49 வயது விஜயும் பாருங்க, கட்டுக்கோப்பான உடம்பு பாருங்க. விஜய் ஒல்லியா இருக்காரு, அவங்க அப்பா வாக்குதா தவிர அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஒல்லியா இருக்கிறது வேற, ஸ்ட்ராங்கா இருக்கிறது வேற. இவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, எந்த கூட்டங்கள்லாம் போய் அட்டன் பண்றாரு. கேஸ் இன்னைக்கு சீமானவர்கள் தமிழ்நாட்டில் கூட 38 தொழில் கேஸ் போட்டிருக்காங்க, அவருக்கு போய் ஆஜராயிட்டே இருக்காரு, அது தனியுது. அப்ப இஷ்யூஸ் ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும். கம்பேரிசன் பண்றப்ப இவங்களையும் பண்ணீங்கன்னா அது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் இன்னும் அரசியலுக்கு வரல, அரசியலுக்கு வந்த பிறகு கம்பேர் பண்ணுங்க. ஒண்ணு, சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் தான் கொள்கையை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே நீங்க அரசியலை ஜெயிச்சிட முடியாது. உங்களுக்கு கொள்கைகளை தினமும் மாற்றிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பிடிவாதங்களை மாற்றி இருக்கிறீங்க, மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீங்க. பணமே இல்லைன்னு சொன்னா எங்கிருந்து பணம் வருதுன்ற சோர்ஸ் கேட்டாலும் அதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. இன்னைக்கு நான் 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறேன்னா எங்கிருந்து வாடகை கொடுக்குன்னு கேட்டா பதில் இல்லை. ஒரு பெரிய விலையோர்த கார்ல போறாருன்னா எப்படி கார்ல போறாங்கன்னா பதில் இல்லை. உங்களோட பவுன்சர்ஸ்க்குலாம் எப்படி சம்பளம் கொடுக்குறீன்னு கேட்டா பதில் இல்லை. இப்படி எல்லாத்துக்குமே வந்து கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அண்ணாமலைஜி வந்து ஓப்பனா சொல்லிட்டார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பணம் கொடுக்குறாங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னார். என்கிட்ட ஃபண்ட் இல்லைங்க, நான் வந்து கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு எனக்கு பென்ஷன் வருது, என் ஒய்ஃப் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதம் எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், வாடகை கொடுக்குறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. பணம் இல்லை, நாங்கள் பிச்சை எடுத்து நான் கூட்டம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, பிச்சை எடுத்து நீங்கள் கூட்டம் நடத்துகிற மாதிரி உங்களுடைய பகட்டு பொலிவு இப்படி தெரியல. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி உள்ள வராருன்னா அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய லெவலில் பணம் இருக்கு, அதை கரைக்கணும்னு வராரு, பாவம் அவர் தலையெழுத்து அது வராரு. இவர்கிட்ட பணமே கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒரு சின்ன கூட்டத்தின் மூலம் இவரோட திசை மாறுது. இவருடைய நோக்கம் வந்து அரசியல் கிடையாது. இவர் சினிமாவில் டைரக்டரானு தான் வந்தார். ஒரு சின்ன பாரதிராஜா போட்ட ஒரு கூட்டத்தில் அமீர் அவர்கள் பேசுகிறாரு, திரு சீமான் அவர்கள் பேசுகிறாரு. சீமான் பேச்சு மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகுது. ராமேஸ்வரத்தில் நெய்வேலியும் பேசுகிறப்ப அப்போ இவங்க ஒரு தலைவராக அவர் பின்னாடி 4 பேர் நல்லா பேசிங்க தலைவரப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி ஒரு வெற்றிடத்தில் தமிழ் தேசியம் எல்டிடியோட பிரச்சனை கொழுந்து விட்டு எறிகிறப்போ அது பேஸோடு அவர் வளர்றாரு. அமீர் அதுமாரி பேசுகிறார். அவர் வந்து பெப்சியோட தலைவராக. அப்போ வந்து ஃபிலிம் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியாவில் அமீர் வந்து தொழிலாளர்களுக்கான தலைவர், அவர் ட்ராக்கு போகிறார். இன்றைக்கி டைரக்டராக அவர் வந்து அமீர் போயிட்டார். இவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் வளர்ந்துட்டுருக்கார். இவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ண ரவி மரியா, அமீர், பாலா, இன்னும் யாரோ பேரில் திரையுலகத்தை சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களாம் இப்போ யாருமே சீமான் கிட்டே இல்லை.
யாருமே இல்லை, ஒருத்தரோ கூட கிடையாது. அவர் கூட பிரயாணம் பண்ற எந்த தம்பிமார்களும் அவர்கிட்ட கிடையாது. அப்ப எந்த தம்பிமார்களும் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏன் மாட்டு கட்சிக்கு போறாங்க? தம்பிமார் முடிஞ்ச அளவு தானே செலவு பண்ணுவாங்க. ராஜீவ்காந்திலாம் அந்த கட்சி ஆரம்பிச்சப்பல இருந்தாரு, இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் டிஎம்கே போயிட்டாரு. கல்யாண சுந்தரம் ஆரம்பத்துல இருந்து இருந்தாரு, இன்னைக்கு ஏடிஎம்கே போயிட்டாரு. ஆவல் கணேசன் வந்து நெடுமாறன்ட்ட போயிட்டாரு. நம்ம சாகுல் அஹமன் செத்தே போயிட்டாரு. இன்னும் ஒரு நான் 10 பேர் சொன்னோன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பேர்ல சொன்னா அவங்களாம் மாட்டு கட்சி. நீ போன்ற ஒருத்தர் ரொம்ப வருஷமா அவர் முன்னாடி இருந்தார் திருநெல்வேலிக்காரர், இன்னைக்கு அவர் கட்சியோட எடுத்துட்டாங்க. பல பேர்ல வந்து வெளியில போற ரீசன்னா அவர்களுக்கான முக்கியத்துவம், செகண்டரி லீடர்ஷிப், அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்காம அதிகார குவிலா நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, சீமான் என்ன, எல்லாருமே கீழே தரையில இருந்தீங்கடா, உங்களை தூக்கி என் தோல் வச்சு நான் உலகத்தை காட்டேன்டா, இன்னைக்கு அந்த தோலை வச்சு மேலே பார்க்கறேன்னா அதான் அரசியல். காலம் ஃபுல்லா அவங்களுக்கு சேவை செய்த அரசியல். அவன் ஒன்றும் அடுத்த நகர்வு தானே பார்ப்பான். தம்பியை ஒன்று டெஸ்ட் பண்றேன் இந்த வாட்டி 2016 ஒரு டெஸ்டிங் போட்ட ஒரு 50 லட்சம் விட்டேன், ரைட்டு வா. 2019 ஒரு டெஸ்டிங்கை போட்டேன், அங்கேயும் 50 லட்சம் விட்டேன். தம்பி உனக்கு காத்திருக்கு 2024 ஒரு டெஸ்டிங்கை போடு, இந்த வாட்டி எவ்வளோ வாங்குறேன்னா என்ன இழிச்ச வேணாம் உட்காந்துருக்கவங்களா? இதை வந்து அவர் உணரணும். தான் வந்து அவர் வந்து ஓட்டுக்கு பணம் தராரு, பகட்டு பண்றாரு, பந்தா பண்றாருலாம் சொல்ல வரல. மினிமமான ஒரு அமௌண்ட் செலவு பண்ணாலும் அந்த அமௌண்ட் கையை விட்டு போகுது. அந்த அந்த வேட்பாளர் வந்து பணத்தை இழக்கிறாருன்றதான் நிதர்சனமான உண்மை. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.